கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஹாரர் ரசிகர்களோட ஃபேவரட் பிரான்சிஸ் ஆன ஈவில் டெட் சீரீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகியிருக்க புது படம் தான் ஈவில் டெட் பர்ன். இந்த படம் எப்படி இருக்கு? பழைய படங்களை விட இந்த படம் பெட்டரா இருக்கா? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா, ஹீரோயினி ஆலைஸ் அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு அவங்க இன்லாஸ் வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போன உடனே அந்த ஃபேமிலியில ஒருத்தரா செத்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நார்மல் ஃபேமிலி ரீயூனியன் எப்படி ஒரு கம்ப்ளீட் ஹெல்லா மாறுது தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்டா இருக்கு. டைரக்டர் செபாஸ்டியன் வானிக் இந்த படத்துல ஒரு புது வைப் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஈவில் டெட் பிரான்சிஸ்க்கு ஃபேமஸ் ஆன ஃபியர், பிளட்டி, வைலன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட குறையாம மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சோஹிலா யாக்கோவோட பர்ஃபார்மன்ஸ் செம பவர்ஃபுல்லா இருக்கு. அன்டர் டோஹானும் அவரோட ரோல்ல ரொம்ப கன்வின்சிங்கா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த கேமரா மூவ்மெண்ட் தான். பிலிப் லாஸ்ரியாவோட கேமரா ஒர்க் நம்மள அந்த ரூம்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனா ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, சில இடத்துல சிஜிஐ எஃபர்ட் கொஞ்சம் ஆவரேஜ் மாதிரி இருக்கு. பழைய ஈவில் டெட் படங்கள்ல இருந்த அந்த ரா ஹாரர் ஃபீல் சில சீன்ல கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓவரால் பார்த்தா நீங்க ஒரு சீரியஸ் ஹாரர் மூவி ஃபேனுனா இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஜம்ஸ்கேர் மட்டும் நினைச்சு போறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இது ஒர்த்து கிடையாது. ஆனா இந்த படத்துல ஆடியன்ஸ்க்கு நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். வீக்கெண்டுக்கு கண்டிப்பா ஒர்த்தான வாட்ச் தான் இது. நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.